ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது முளைக்கீரையா தண்டு கீரையான்னு தெரியலங்க. நல்லா பெருசாக ஒரே ஒரு செடி தான், நல்லா பெருசாக வந்து இதை கட் பண்ணி நான் வாரம் தேவையான கீரை எடுத்துருவேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்துட்டாங்க. இந்த தண்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது, சூப்பராக. இங்கே நான் இன்றைக்கி மணத்தக்காளி கீரையும் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. நல்லா இலசாக இருக்குது, நிறைய வருதுங்க மணத்தக்காளி அங்கங்கே. அப்புறம் ஈவினிங் மல்லிகைப்பூ, நம்ம மாடியில் இருக்கிற மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ எல்லாமே அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. அது கூட இந்த கீரை எடுத்துருவோங்க. இந்த கீரை எடுத்தாவே நம்ம வீட்டுக்கு தேவையான 4 பேருக்கு தேவையான கடைகளுக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண்ணைக்கீரையும் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அவங்களையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு எவ்வளோ கீரை வருதுன்னு நான் காட்டுறேன் பாருங்களேன். பண்ணைக்கீரையும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் துளிராக கிள்ளிட்டோம்னா நல்லாயிருக்கும், சூப்பராக. அதனால் வாரம் கீரை நம்ம மாடியிலேருந்து எடுத்துருவேங்க, கடைக்கு போய் வாங்க மாட்டேன். பல வகை கீரை இருக்குது. இங்கே பார்த்திங்களா, மணத்தக்காளி கீரை அது வேறு இடத்துல, எந்த இடத்துல இங்கே வேறு இருக்குது பாருங்கள். மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை, முருங்கைக்கீரை, ஒரு 5-6 கீரை போட்டு கடைஞ்சோம்னா தேவையான கீரைகள் நம்ம மாடியிலேருந்தே எடுத்துக்கலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பார்த்திங்களா, கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்காங்கங்க. ஒரு பூச்சி இல்லை, நல்லாவே இருக்குது. இதை நாளைக்கு கடையிலுங்க. இன்றைக்கி 2 கீரையில் 3 கீரை, கொஞ்சம் இந்த பண்ணைக்கீரையும் எடுத்துட்டேங்க. இந்த இலை இப்படி தான் இருக்கும், இதுவும் எடுத்தாச்சு. இதுவே நிறையங்க, நம்மளுக்கு எவ்வளோ கீரை பாருங்களேன். ஒரு கட்டு கீரைக்கு மேலே நம்ம மாடியிலேருந்து அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. இயற்கை முறையில் நம்ம பயிரிட்டு சாப்பிடும்போது சுவை நல்லாவே இருக்குங்க. இயற்கையை போற்றும், இயற்கையை நேசிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.